வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்னைக்கு எபிசோடில் விஜயாக்கா நம்ம கூட இருக்காங்க. விஜயாக்கா இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்து மஷ்ரூம் கொடமிளகா பெரட்டல். மஷ்ரூம் கொடமிளகாய் பெரட்டல். அதுக்கு என்னென்ன தேவை பார்த்துடலாமா? ஓகே. மஷ்ரூம் 1/2 கிலோ, கொடமிளகா 300 கிராம், பட்டை, மராட்டி முத்து, அன்னாச்சிப்பூ, கடல்பாசி, சோம்பு, ஜாதிபத்திரி, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் நெய், மஞ்சள்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்பு தூள், கரம் மசாலா, வெங்காயம் 150, தக்காளி 200 கிராம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய். இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 100 கிராம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, ஒரு பட்டை சின்னதாக, ஒரு சின்ன துண்டு. ஆமாம், சின்ன துண்டு, கொஞ்சம் ஜாதிபத்திரி, லவங்கம் 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கடல்பாசி, சோம்பு, மராட்டி மட்டும் 1, சோம்பு கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ தாளிப்புக்கு இவ்வளோதான். அவ்வளோதான் தாளிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக பட்டத்துக்கு வெடிக்கும் வெங்காயம். அடுத்தது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோ? சின்ன வெங்காயம் 150 கிராம். 150 கிராம். நல்லா 2-3 வெட்டிக்கணும். வெங்காயம் போட்டுட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன். வெங்காயம் எவ்வளோ நேரம் வதங்கணும்? கண்ணாடி பதத்துக்கு. இதுக்கு வந்து நம்ம இந்த ப்ரௌன் ஆகணும், கோல்ட் ஆகணும் கிடையாது. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நச்சு பல்ல பார்த்தா டேஸ்ட். ஓகே. ஒரு அரைவேக்காடாக இருக்கணும் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது என்ன ப்ரப்போர்ஷனில் அரைக்கணும்? எவ்வளோ இஞ்சிக்கு எவ்வளோ பூண்டு? பூண்டு 100 கிராம், இஞ்சி 50 கிராம். 100 கிராம் பூண்டுக்கு 50 கிராம் இஞ்சி. இது வந்து பச்சை வாசனை போக வதக்கணும். தக்காளி எத்தனை தக்காளி? தக்காளி வந்து பெருசாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி. 4. 200 கிராம் தக்காளி சொல்லியிருக்கேங்க. அடுத்து மஷ்ரூம் போடணும். ஏன்னா மஷ்ரூமில் வந்து 1/2 கிலோ மஷ்ரூம் இதில் தண்ணி வரும். மஷ்ரூம்ல நிறைய தண்ணி வரும், அதனால வந்து முன்னாடியே போட்டுருணும். நம்ம தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேணாம். ஏதோ தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி இப்போ இதுக்கு மஷ்ரூமை தவிர வேற என்னெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும்? இது மஷ்ரூம் குடமிளகா தான். அப்படி மஷ்ரூம்லாம் உருளைக்கிழங்கு குடமிளகா போடணும். உருளைக்கிழங்கு குடமிளகா. பன்னீர் போடுறது? பன்னீர் இதில் சேர்க்க. பன்னீர் வந்து உடஞ்சிரும். அப்படி பன்னீர் சேர்க்கறதுன்னா பன்னீர் வந்து தனியாக பொரிச்சு எடுத்து இதில் சேர்க்கலாம். இப்போ நான்வெஜ் பண்ணுறாங்களா? என்ன போடலாம்? நான்வெஜ் சிக்கன் பண்ணலாம், சிக்கன் போடலாம்.
இறாவும் இந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். பிரான் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அடுத்து குடமிளகா. குடமிளகா. இது எத்தனை குடமிளகா இருக்குங்க? இது 2 குடமிளகா. 2 குடமிளகா. இது இந்த மாதிரி பெருசா போட்டா வெந்துச்சுன்னா ரொம்ப சின்ன குட்டி குட்டியா ஆயிரும். அப்பதான் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டோடனே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் சிம் பண்ணிடலாம். சிம்மில் வச்சோம்னா அந்த தண்ணி வந்து இறங்கிடும். மஷ்ரூமில் இருக்க தண்ணிலாம் வந்து இறங்கிடும், எல்லாமே வெந்துடும். இது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுக்கப்புறம்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். கல் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் வரும். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் 3/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஓகே. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். இது கொஞ்சம் மூடி போட்டுருவோம். மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சோம்னா சீக்கிரமாக குக்கர். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா காளான்லேருந்து தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு. காளானும் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இன்னும் கால்வாசி தான். அதுக்குள்ளே நம்ம பொடியெலாம் ஒன்று அதில் போட்டுடலாம். என்னென்ன பொடி போடுறோன்ட்டுன்னு. மஞ்சத்தூள் எவ்வளோ? மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன். ஓகே. அடுத்துட்டு சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் பொடி. சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்து சோம்பு தூள். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன். ஓகே. அடுத்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நல்லா 1 ஸ்பூன். ஒரு ஃபுல் ஸ்பூன். ஒரு 1/4 ஸ்பூன். ஓகே. அடுத்து கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அது கரெக்டாக வரைக்கும் நல்லா கிண்டிட்டு மிளகுத்தூள். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன். கரம் மசாலா. இது வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ண மசாலா. கடையெல்லாம் வாங்க மாட்டோம். எல்லாம் வறுத்து வீட்லேயே அரைச்சிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா. 2 ஸ்பூன். அவ்வளோதான் மசாலாலாம். அவ்வளோதான். இப்போ இது ரொம்ப காரம் ஆயிடாது, ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போடுறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தானே போட்டு, குட்டி ஸ்பூனில் அது காரம் ஆகாது, கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நெய் விடணும். நெய் நல்லா தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விடணும். 2 ஸ்பூன். ஏன்னா நான்வெஜ்ஜாக இருந்தால் டேஸ்ட் கொடுக்கும். இது வெஜ்ஜுன்றதுனால நெய் கொஞ்சம் போட்டால் நல்லா அது ஒரு ஃப்ளேவர். ஆமாம், ஓகே, மனமாக இருக்கும். அவ்வளோதான். நெய்னா நெய் போடலாம், பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம், பட்டரும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பட்டர் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட்டர் இதெல்லாம் போட்ட பிறகு பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி. நம்ம போட்ட தக்காளியில் நல்லா வதங்கி இப்போ தோல் மட்டும் தான் இருக்குது, பார்க்கறதுக்கு தெரியும். தோல் மட்டும் தான் இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா போதும், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் அதுலேயே வரும், நம்ம விட்ட எண்ணெய் நெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். மசாலா தண்ணியாக இல்லாமல் பரட்டிட்டு இருக்கணும். இருக்கணும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம், சப்பாத்தி அது மாதிரி வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் சாப்பிடலாம்.
தயிர் சாதத்துக்கு சைடிஷ்க்கு எல்லாத்துக்கும் இதில் சாப்பிடலாம். காரமாக இருக்கிறதுனால எதுக்குனாலும் நம்ம எதுக்கு வேணாலும் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான். வேணும்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் ட்ரை ஆகணும்னா ஒரு 5 இன்னும் ட்ரை ஆகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா அனல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அடி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் திருப்பி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் போட்டு திருப்பி இப்போ இது வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும், கிரேவியாக சாப்பிடணுன்றவங்க கொஞ்சம் முன்னாடியே போட்டு முன்னாடியே இது பண்ணி அது மூடி போட்டே செஞ்சோம்னா அது கிரேவி தண்ணி இருக்கும். மூடி போடாமல் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் எடுத்தோம்னா இந்த மாதிரி இதாக ட்ரை ஆகிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ். சிம்பிளாக பண்ணிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் அரைக்கிறது எந்த வேலையும் மசாலா எல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கணும் அரைச்சி வச்சு மசாலா அது வரைக்கும் போட்டு குடமிளகாய் மஷ்ரூம் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மாற்றிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டுரும். இரும்பு பாத்திரத்துலேயே இருந்தால் அந்த துரு வாசனை, அந்த இரும்பு வாசனை ஸ்மெல் வரும். அதனால் எது சமைச்சாலும் இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிட்டு உடனே மாற்றிடணும். ஏன்னா அந்த இரும்பு ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். சமையல் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிடும். பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம வெஜ்ஜி பிரியாணி செஞ்சுட்டு கூட சைடிஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. உப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. உப்பு கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கும். உண்மையாக சூப்பராக இருக்கு. நிஜமாக சூப்பராக இருக்குது. உப்பு, காரம், பெப்பர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் சூப்பரான டிஷ்ஷஸ் விஜய் அக்கா நம்மளுக்காக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்த எபிசோடில் இது மாதிரியே வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை ஃப்ரம் விஆர் கிச்சன்.